இப்போ இருக்க சிச்சுவேஷன்ஸில் நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் ஃபோன் யூஸ் பண்ணி தான் படிக்கிறோம். ஆனால் ஃபோன் யூஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைவர்ஷன்ஸ் நம்ம எல்லாருக்குமே பேசிக்காக வரும். ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம், கொஞ்ச நேரம் அது என்னென்னு பார்த்துட்டு வரலான்னு நம்ம இன்ஸ்டாகிராமுக்குள்ளேயோ இல்லை யூடியூப்குள்ளேயோ போகிறோன்னா ஒரு 1/2 hour 45 minutes அதிலே போயிடும். ஐயோ இவ்வளோ நேரம் போயிடுச்சா, மறுபடியும் வந்து படிக்க ரெசியூம் பண்ணுவோம், ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது, மறுபடியும் அதுக்கு போகும். ஸோ டைவர்ஷன்ஸ் அதிகமாக வந்து ஃபோனில் போகும். ஸோ அது இல்லாமல் எப்படி படிக்கிறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் படிக்கிற டைமில் இப்படி தான் நான் படிப்பேன். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா ஓகே, நோ இஷ்யூஸ், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு விஷயம், இதெல்லாம் வீடியோவில் போடுறீங்களே, இது கூட தெரியாதா அப்படிலாம் கேட்காதீங்க. ஒருவேளை ஆக்சுவலாக தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் லோவாக ஃபீல் ஆகும், இது கூட தெரியாமல் நம்ம இருந்திருக்கோமா அப்படின்ட்டு. ஆல்ரெடி உங்களுக்கு இது தெரிஞ்சிருந்ததுன்னா வீடியோ தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் கீப் நோட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இது பேசிக்காக நம்மளோட எல்லார் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் இருக்கும். ஸோ ஒரு வேளை இல்லைன்னா நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் அப்படியே ஓப்பன் பண்ணுறேன் என்னுடைய கூகுள் கீப் நோட்ஸ். இதை நம்ம வந்து நம்மளோட மெயில் வச்சு தான் உள்ளே போய்ப்போம். இது ஆல்ரெடி என்கிட்ட லாகின்ல இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வருது. ஸோ இங்கே நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய சப்ஜெக்ட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பாருங்கள், சைக்கோ சோஷியல் அண்ட் ஃபேமிலி இஷ்யூஸ். இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே கொஸ்டின். யூனிட் 1. இப்போ யூனிட் 1ல் எனக்கு ஒரு டாப்பிக்கான ஆன்சர்ஸை வந்து இங்கே நான் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கேருந்தோ நோட்ஸ் எடுத்து கிளாடோ சாட்ஜிபிட்டிலேருந்து நான் நோட்ஸ் எடுத்து இங்கே என்னோடய ஆன்சரை வந்து ஃபுல்லாக நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். அங்கே எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர், என்னோடய சிலபஸில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் பாருங்கள், சைக்கோ சோஷியல் ஒர்க் அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி. இப்போ இந்த கொஸ்டினுக்கு நான் ஃபுல்லாக ஆன்சர் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கிளாட் இல்லை சாட்ஜிபிட்டி 2 இடத்துலேருந்துமே நான் நோட்ஸ் எடுத்துப்பேன். நான் அதுக்கிட்ட கேட்டு ஒரு 16 மார்க்குக்கு தேவையான நோட்ஸ் கொடு, 10 மார்க்குக்கு தேவையான நோட்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி கேட்டு இங்கே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். சப்ஜெக்ட்ஸை தனித்தனியாக நம்ம இதில் லேபிள் பண்ணியும் வச்சுக்க முடியும். அங்கே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் மார்க் மாதிரி தெரியுதுல்ல, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டு வரும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் சும்மா டிசபிலிட்டி அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்குறேன். இதை நான் வந்து எந்த சப்ஜெக்டில் இருக்கணும், எந்த லேபிளில் இருக்கணும் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணி இப்போது லேபிள் நான் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி இது வந்து சோஷியல் ஒர்க் அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி அது உள்ளே இருந்து நம்ம பண்ணனால அந்த லேபிளில் இருக்குது. இப்போ நான் ஒரு ஆல்ரெடி இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம கொடுக்கணும், இந்த லேபிளில் கொடுக்கணுன்னா நம்ம கிளிக் பண்ணோன்னா அப்படியே அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போயிடும். ஆல்ரெடி சோஷியல் ஒர்க் அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி உள்ளே இருக்காது. இப்போ நம்மளுக்கு இல்லை எனக்கு ஒரு நியூ சப்ஜெக்ட், அது நியூ லேபிள் கொடுத்துக்கணுன்னா நம்ம ஒரு நியூ லேபிள் கூட கொடுத்துக்கலாம். டீச்சிங் அப்படின்னு நான் சும்மா ஒரு ரஃபாக ஒரு லேபிள் கொடுக்குறேன். டீச்சிங்லேயும் இருக்கும், இப்போ அது சோஷியல் ஒர்க் வித் டிசபிலிட்டிலையும் இருக்கும். ஏன்னா நம்ம அதில் தானே வச்சு கொடுத்தோம். இப்போ நம்ம அதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டோன்னா அது போயிடும், அது அழகாக டீச்சிங்கில் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக நோட்ஸ் இங்கே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஏதோ ஒரு வெப்சைட்லேருந்து நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா கூட அந்த நோட்ஸ் அப்படியே காப்பி பண்ணி இதுக்குள்ளே ஹெட்டிங் போட்டு வச்சுக்கோங்க. அந்த வெப்சைட்டோடைய அட்ரஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வைக்காதீங்க. அந்த நோட்ஸை அப்படியே காப்பி பண்ணி இங்கே நீங்கள் வச்சுக்கணும். சப்ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிரித்து நீங்கள் இங்கே வந்து நோட்ஸில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த நோட்ஸ் அப்படியே கீழே போயிட்டே இருக்கும். எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு இதில் நான் வந்து போட்டு வச்சுருப்பேன். இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்தாச்சு. உங்கள் நோட்ஸ்குள்ளே நீங்கள் படிக்க வரும்போது என்ன பண்ணணுன்னா ஃபோனு ஃப்ளைட் மோடில் போட்டுருங்க. ஸோ எந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வராது. இந்த டோ நாட் டிஸ்டர்ப்லாம் போடவே போடாதீங்க. அப்போ கூட நோட்டிஃபிகேஷன் எடுத்து செக் பண்ணிகிட்டே இருப்போம், எதனா கால் வந்திருக்கா, மெசேஜ் வந்திருக்கான்னு. ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டுருங்க. இப்போ உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. ஒரு வேளை யூடியூப் மாடியூல்ஸில் படிக்கிறீங்கன்னா யூடியூப்லேயுமே வந்து ஆப்ஷன் இருக்கும், ஆஃப்லைனில் வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளைட் மோடில் இருந்தாலும் நீங்கள் யூடியூப்குள்ளேயே போனாலும் டவுன்லோடில் உங்களுக்கு உங்களுடைய மாடியூல் வீடியோ இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் படிக்கும்போது எப்போவுமே வந்து ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டு படிங்க. இந்த நோட்ஸ் வச்சுக்கோங்க. உங்களோட சப்ஹெட்டிங்ஸ் வந்து ஒரு நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ சப்ஹெட்டிங்ஸ் அண்ட் உங்களோட நோட்ஸ் இது ரெண்டுத்தையும் பேரலாக வச்சு படிங்க. ஃபோனு ஆனில் இருந்தாலே, அதாவது இன்டர்நெட் ஆனில் இருந்தாலே நோட்டிஃபிகேஷன் வரும், ஏதோ ஒரு கால் வரும். ஸோ நம்மளுக்கு டைவர்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வேறு வழியே இல்லை, இந்த மாதிரி மெத்தடில் படிங்க. உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நீங்கள் நினச்சதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்கவும் முடியும்.